Hello everyone, welcome back to our channel sharmila Mahalakshmi vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ் தான். எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒல்லியா இருப்பாங்க, ஆனா வயிறு மட்டும் பெருசா தொப்பை மாதிரி இருக்கும். இன்னொன்று நல்லா ஃபேட்டா இருப்பாங்க, வயிறு மட்டும் ரொம்ப பெருசா பிரெக்னன்ட் லேடி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே வயிறு வந்து நிறைய பேத்துக்கு வந்து குறையாமே இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நமக்கு வந்து தொப்பை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய ஓடுவோம், நிறைய வேலை செய்வோம், நடப்போம், அந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்வோம் உட்கார்ந்த இடத்துல இல்லாமல். அதனால நம்மளுடைய கொழுப்பு, வயிற்றுக்குள்ளே சேர்கிற கொழுப்பு வந்து ஈஸியாக கரைஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே இடத்துல உட்காந்து கம்ப்யூட்டர்லேயே வேலை செய்கிறது, இன்னொன்று ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான வேலை பார்க்குறது அப்படின்னு நம்ம இறங்கும்போது நம்மளுடைய சாப்பாட்டில் சேர்கிற கொழுப்பு சத்தை வந்து கரையாமல் அப்படியே வந்து கொழுப்பு வந்து அதே இடத்துல தங்கிடுது. ஸோ அந்த தங்குறது தான் நமக்கு வந்து அப்படியே ஒரு தொப்பையாக வந்து ஃபார்ம் ஆகிடுது. அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நடக்கலாம். ஒரு 1 hour வந்து டெய்லி ஒன்ஸ் நடக்கலாம், அதுவே போதும். அதோடு நம்ம சாப்பாட்டிலே எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு சின்ன ட்ரிங்க் தான். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை கூட குடிங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே எனக்கு பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்போ வந்து நான் இந்த ட்ரிங்க் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த தொப்பையே வந்துட்டு நல்லா உள்ளே போயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த லூஸாக சாகியாக இருக்க தான் செய்யுது. அது எக்ஸசைஸ் மூலமாக தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். தொப்பையை பெருசாக இருக்க தொப்பையை எப்படி நம்ம நல்லா கம்மி பண்ணலான்னா இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். வாங்க அந்த ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா நிறையவே ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம தொப்பையை குறைக்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, எலுமிச்சம்பழம். இது 2ம் தான் நம்ம தொப்பையை வந்து கரைக்கிறதுக்கான ஒரு மெயின் சொல்யூஷனாகவே இருக்குது. இஞ்சியை வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. மார்னிங்கே நீங்கள் வந்துட்டு வெறும் வயிற்றுல இதை குடிக்கணும். இஞ்சியை நல்லா ஒரு துண்டு இஞ்சியை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு கொதிக்க விட்டுருங்க. நல்லா அது கொதிக்கணும். அந்த இஞ்சியோட ஜூஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. விடிய காலையில் எந்திரிச்சோன்னே இதை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது டீ காஃபி கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இதை குடிச்சிங்கனாலே போதும். இந்த இஞ்சி சாறு நல்லா ஜூஸ் வந்ததுக்கு அப்புறமா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி மூலமாக நிறைய நல்லது இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இஞ்சி சாறை வந்து நம்ம எடுத்துக்கிறனால என்னென்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சிக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். மார்னிங் எதிர்ச்சோன்னே சோம்பலாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கண்டிப்பாக கம்மியாகும். அதுக்கப்புறம் எதுலையாவது வலி, வீக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு உடம்புலனா கண்டிப்பாக அது வந்து சரியாகும். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு கூட இஞ்சி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கருப்பையில் நிறைய பேத்துக்கு வந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே குறையும். அப்புறம் முக்கியமாக மலச்சிக்கல் கண்டிப்பாக குறையும். நெஞ்சு எரிச்சல் இருந்துச்சுன்னா இஞ்சி சாறு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் சளி, காய்ச்சல் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இதை வந்து குடிக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்துட்டு சரியாகும். ஸோ இஞ்சியில் வந்து நிறைய ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஸோ இஞ்சி வந்து உடம்புல சேர்க்குறதுனால எந்த ஒரு கெடுதலும் இல்லை. ஸோ இஞ்சி சாறு வந்து நம்ம நல்லா குடிக்கலாம். 3 நேரம் கூட குடிக்கலாம். இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் தான் ஆட் பண்ண போகிறோம். லெமனுடைய குட்லாம் என்ன இருக்குது, லெமனை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முக்கியமாக லெமனால் இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஊக்குவிக்கப்படுது இந்த லெமன்னால். முக்கியமாக வந்து சொல்லப்போனால் டைஜஷன் நல்லாவே இருக்கும். லெமன் வந்து ரொம்ப நல்ல ஒரு பொருள் நமக்கு சாப்பிட்றதுக்கு. லெமன் வந்து ஜூஸாவோ இல்லை வெறும் லெமனையோ நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் லெமன் மட்டும்தான்.
இது வெயிட் லாஸ் பண்ணும், நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து லெமன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெறும் சுடு தண்ணியில் லெமனை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்றதே அவ்வளோ ரொம்ப நல்லது. ஸோ வந்து லெமனுக்கு வந்து நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து லெமன், இஞ்சி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து தொப்பை குறைஞ்சிரும், வெயிட் லாஸும் இருக்கும். இது மட்டும் குடிச்சிட்டா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக நமக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு ஹாஃபாவது வந்து அதுக்கு வேலை கொடுக்கணும். கண்டிப்பாக 1 hour வந்து நம்ம நடந்தே ஆகணும். அப்போனா மட்டும்தான் வந்துட்டு கண்டிப்பாக நடந்தால் மட்டுமே தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ்னு சொல்லி தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் 1 hour மட்டும் டெய்லி ஒன்ஸ் நடங்க. ஒரு 3 times இந்த மாதிரி இஞ்சி லெமன் போட்டு இந்த ட்ரிங்க்கை குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக தொப்பை குறைஞ்சிரும். உடம்பு குறையுதோ இல்லையோ கண்டிப்பாக தொப்பை குறையும். இது வந்து லைவ் ரிசல்ட்ஸ். எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆனதுனால இதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இனிப்புக்காக ஹனி நான் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இனிப்பு இல்லாமல் குடிக்கிறதும் பெஸ்ட்டு தான். ஸோ இதுதான் அந்த ட்ரிங்க். இது கண்டிப்பாக வந்துட்டு தொப்பை குறையும். இது சாப்பிட்டா வெயிட் குறையாது, தொப்பை கண்டிப்பாக குறைஞ்சிடும். உங்களுக்கு டைஜஷன் நல்லா இருக்கும், உங்கள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.